திருவண்ணாமலையை போன்று சிறப்பு வாய்ந்த ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. இந்துக்களுடைய புனிதத்தை எப்போதெல்லாம் அளித்தார்களோ இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் அப்போது திருப்பரங்குன்றமும் அளிக்கப்பட்டது. சிக்கந்தர் பாதுஷா இந்த நாட்டு அவன் நன்மை செய்வதற்காக தான். அங்கே தர்கா வழிபாடு என்பது இஸ்லாமுக்கு தர்கா வழிபாடு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருமையான ஒன்று இல்லை. இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இறந்தவர்களை பொது இடத்தை கும்பிடுறது அவங்க இஸ்லாம் மார்க்கமோ அந்த குரானோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு செயல். இறந்தவர்களை வழிபடுவது என்பது இந்துக்களுடைய ஒரு பண்பாடு. அதை ஒட்டி இவங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாதிகளாக இந்த இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க. தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க. ஆங்கிலேயருடைய ஆட்சி முடித்து இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனேயே இது போன்ற செயல்களை நம்முடைய நாமத்தர்கள் துணை தெரிந்திருக்க வேண்டும். இந்துக்கள் இல்லை, இந்திய அரசு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி சரி செய்து சுதந்திரம் என்பது அதானே. நீ கோயிலை உடச்சி கோயிலுக்கு மசூதி கட்டுவேன், நாங்க பார்த்து உட்கார்ந்துருப்போம், அதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக தானே சுதந்திரத்துக்காக போராடணும். எல்லாம் துணை தெரியும். கடைசி வேண்டாம் கடைசி வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய கட்டம். அதாவது இந்துக்கள் இருந்து வருகின்ற போது மாதத்தோடு வாழ்வதா செய்வாங்க. முஸ்லிம்கள் ஆடு வெட்ட போறேன் கோழி வெட்ட போறேன்னு சொல்லி போட்டாங்க. அரசாங்கம் கண்டிச்சு உண்மையிலேயே அரசாங்கத்துடைய காவல்துறையை பாராட்டணும். ஊதி கட்டான ஆண்டி நம்ம நவாஸ்கர் எப்படி ராமநாதபுரம் அவன் அங்க உட்கார்ந்துக்க வேண்டியதான். அவன் என்ன மைத்தங்க அவன் ஆய்வு செய்யணும். அவன் அப்பா பூமியா இங்க ஆய்வு செய்யறதுக்கு என்ன யாருக்கு வரலாறு தெரிஞ்சில வரணும். ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் நவாஸ்கர் எம்பி ஒரு மக்கள் பிரதிநிதி வரலாமா? ஆண்டு கோழி வெட்டுவது சொல்ல அவன் மக்கள் போலீஸ் இருக்கு. அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மக்கள் பிரதிநிதி நவாஸ்கர் எம்பி அங்க புரிஞ்சிட்டு போய் நாங்கள் சாப்பிடலாமா, சாப்பாடு கொண்டு போகலாமா அப்படி அசைவ உணவு போய் திருப்பரங்குன்ற படிக்கட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா மலை படிக்கட்டுல இது அசிங்கம் இல்லையா? இது அவமானம் இல்லையா? மலையுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய செயல் இல்லையா? இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய செயல் இல்லையா? இதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்களா இந்துக்கள்? இதை பார்த்துட்டு மத்திய மாநில அரசுகள் மக்கள் பிரதிநிதினா நீ மனசா ஒரு முஸ்லீம் ஓட்டு போட்டாலும் சேர்ச்ச முஸ்லீம் ஓட்டு போட்டு மட்டும் நீ சேர்ச்சி வேறு இந்துக்கள் எழுச்ச வாங்கி உனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்துக்கள் எல்லாருடைய ஓட்டுகளை வாங்கிதான் வந்த நீ நான் முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நீ பாராளுமன்றத்தில் சொல்ல முடியுமா? பதவி பிரமாணம் செய்ய முடியுமா? முடிக்க மாதிரி நீ அங்க உட்கார்ந்து ஆட்டுக்கறி பிரியாணி கோழிக்கு மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு எம்பி மீது வைக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அவர் எம்பி பதவியை பறிக்கணும். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றது அசிங்கம், அவமானம். அது அடிமையுடைய சொச்சம், அடிமையுடைய எச்சம். அவன் அதாவது கிருதியுடைய குஞ்சியா இருந்துட்டு போறான். அதாவது அவன் இந்த நாட்டை அடிமை செய்ய வந்தவன், ஆக்கிரமிப்பாளன், அந்நியன், கொள்ளைக்காரன். இஸ்லாமியத்தில் நல்லவர்கள் கூட என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நிறைய படிப்பறிவு இஸ்லாமியர்கள் பெரியவங்க ஜமாத்துல உள்ளவங்க நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க, இஸ்லாமிய பயங்கரவாதம் தவறு தப்பானதுன்னு சொல்லி முருகன் மலை மீது கை வைத்தவர்கள் அவர்கள் இல்லாமல் போவார்கள் என்பது உறுதியாகிவிடும். ஆகையினாலே முருகன் மலையை கந்தன் மலையை கந்த புராணத்திலே பாடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தவமலையை புண்ணிய மலையை புனித மலையை சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடிய அந்த வன்மையான செயல் அதை வன்மையாக கண்டித்து தமிழகம் முழுவதும் அகில பாரத இந்து மகாசபா ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழகத்தில் உள்ள இந்து தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே வணக்கம். அன்பு சகோதரர்களே, அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். தமிழர்களுடைய கடவுள் முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு. 6ஆவது நூற்றாண்டிலே அமையப்பெற்ற திருத்தலம், தெய்வயானையை மணந்த திருத்தலம், இந்துக்களுடைய நம்பிக்கை, தமிழருடைய கலாச்சாரத்தினுடைய நம்பிக்கை திருப்பரங்குன்றம். அந்த மலையிலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது. அந்த மலையிலே 18 சித்தர்களில் ஒருவரான மச்சமுனி அங்கே அவதரித்தார் என்பதற்கான ஆதாரங்களும் வாழ்ந்து வருகிறார் என்பதற்கான அடையாளமும் அங்கே இருக்கிறது. திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு திருத்தலம், நக்கீரரால் பாடல்கள் புனையப்பட்ட ஒரு திருத்தலம். கந்த புராணம் இதை விரிவாக கூறுகிறது. அங்கே முருகன் தன்னுடைய வேளாலே அங்கே ஒரு புனித குளத்தை ஏற்படுத்தி நக்கீரருக்காக அந்த புனித குளத்தை ஏற்படுத்தினான் என்றும், இன்றைக்கும் அந்த புனித குளத்திலே இங்கே கீழே இருந்து முருகனுடைய வேலை எடுத்து சென்று அங்கே பூஜை செய்து சிறப்பு சேர்த்து வழிபாடு நடத்தி வரக்கூடிய வகையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு புனிதமான ஒரு மலை. அந்த மலை அற்புதமான ஒரு மலை. திருவண்ணாமலை போன்று சிறப்பு வாய்ந்த ஒரு மலை திருப்பரங்குன்ற மலை. அந்த மலையை இந்துக்களுடைய புனிதத்தை எப்போதெல்லாம் அளித்தார்களோ இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் அப்போது திருப்பரங்குன்றமும் அளிக்கப்பட்டது.
1330 அந்த காலகட்டத்திலே அலாவுதீன் கில்ஜி அவருடைய படையெடுப்பு தமிழகத்திலே, தென்னகத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் கோயில், இந்த கோயில்கள் எல்லாம் சிதறமடைந்து கொள்ளையடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட போது திருப்பரங்குன்றமும் சின்னாபின்னமாக்கப்பட்டது, சிதறமடைக்கப்பட்டது. அந்த அந்நிய கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது மதுரை. அவருடைய ஆக்கிரமிப்பை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அரசாட்சியை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள் அதற்காக போராடினார்கள். திருபாண்டியன் அவர்கள் போராடி வடக்கே சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து மிகப்பெரிய படையோடு இங்கே வந்து விஜயநகர பேரரசுடைய பேரெழுச்சியுடைய காரணமாக இங்கே இருந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய படையில் இருந்த அவருடைய பொறுப்பாளராக இங்கே நியமிக்கப்பட்ட சிக்கந்தர் பாதுஷாவை கொன்று மதுரையை மீட்டார்கள். மதுரையை சுந்தரபாண்டியனை மீட்டு தருவதாக சொல்லி அவமானப்படுத்திய அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதிகள் பாண்டியனால் அங்கே இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசுடைய அந்த பெரிய எழுச்சி, இந்துக்களுடைய எழுச்சி முன் மண்டியிட்டது. சிக்கந்தர் பாதுஷா கொல்லப்பட்டார். கொள்ளக்காரன் அந்நியன். இந்த நாட்டில் அவன் வந்து நன்மை செய்வதற்கு அவன் தான். முஸ்லிம்கள்ல ஏபிசி அப்படியெல்லாம் இருக்காங்க. ஒரு கேட்டகரி வந்து நேரடியாக அரேபியாவிலிருந்து வந்த அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு பிறந்த அந்த ஏ கேட்டகரி மக்கள், இங்கே மதம் மாறியவர்கள், இப்படியெல்லாம் இருக்காங்க. அங்கே தர்கா வழிபாடு என்பது இஸ்லாமுக்கு தர்கா வழிபாடு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருமையான ஒன்று இல்லை. இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இறந்தவர்களை புதைச்ச இடத்தை கும்பிடுறது அவங்க இஸ்லாம் மார்க்கமோ அந்த குரானோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். ஆனாலும் கூட நம்முடைய பாரதத்தை சேர்ந்தவர்கள், பாரதத்துடைய கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், இந்துவாக இருந்து மதமாறியவர்கள், இவர்கள் வந்து இந்த மாதிரி இறந்தவர்களை வந்து வழிபடுவது என்பது இந்துக்களுடைய ஒரு பண்பாடு. அதை ஒட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாதிகளாக இந்த இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க. தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களால அவங்க எந்த காலத்திலையும் தொந்தரவு இல்லை. சிக்கந்தர்னாலே இருந்த தொந்தரவு. அவன் செத்து போதான். என்ன, அவன் கொள்ளையடிக்க வந்தவன், நம்ம நாட்டுக்கு சொந்தம் இல்லாதவன், இந்த நாட்டுடைய விரோதி. எப்படி பாபர் அந்நியனோ, அவுரங்கசீப் அந்நியனோ, ஹுமாயூன் அந்நியனோ சொல்றோமோ, முகமது பின் காசிம் அந்நியனோ, நம்முடைய முதலாம் பாதி போட்டு போறவங்க அத்தனை பேரும் அவங்க முஸ்லிம்கள் எல்லாம் எப்படி இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தார்களோ அதே மாதிரி பண்றவங்க தான் சிக்கந்தர் பகத். இந்த மண்ணின் மைந்தன் இல்லை. அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பின்னால 1905 அந்த காலகட்டத்தில் ஒருவர் வந்து அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து தர்கா மாதிரி கட்டிருக்கதான் செய்தி. ஆங்கிலேயருடைய ஆட்சியில தர்கா இருக்கிறது. அதுல எந்த முன்னெடுப்பும் இல்லை. அமைதியா அவன் பாட இருந்துட்டு இருப்பான். ஜமால் இருக்கும். அதுதான் தர்கா. நம்ம ஏரியாவில் சின்ன சின்ன பாடி காட்டு மாதிரி இருக்கு. ஆங்கிலேயருடைய ஆட்சி முடிந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனேயே இது போன்ற செயல்களை நாம் அத்தனை பேரும் துணை தெரிந்திருக்க வேண்டும். இந்துக்கள் இல்லை, இந்திய அரசு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி சரி செய்து சுதந்திரம் என்பது அதானே. நீ கோயிலை உடச்சி கோயிலுக்கு மசூதி கட்டுவேன், நாங்க பார்த்து உட்கார்ந்துருப்போம். அதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக தானே சுதந்திரத்துக்காக போராடணும். அது வந்து 1947 நமக்கு துரதிர்ஷ்டவசமா காந்தியும் நேரு கையிலையும் சுதந்திரம் ராத்திரி 12 மணிக்கு வேற கொடுத்ததுனால இந்துக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்க. இந்த களவாடி பயிர்வை என்ன பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்முடைய சனாதன தர்மத்தை சிதைக்கக்கூடிய செயலுக்கு ஆதரவாக போயிட்டாங்க. இதெல்லாம் அன்னைக்கே துணை தெரிந்துப்பட்டிருக்கோம். சோமநாதபுரம் ஆலயத்துக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் நல்லா சூடு கொடுத்தார். இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது. இந்துக்களுடைய எழுச்சி வருகின்ற போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். இழந்ததை மீட்போம், இருப்பதை பாதுகாப்போம், அவமான சின்னங்களை எல்லாம் துணை தெரிவோம். கரசேவானா கரசேவா தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய
கட்டம். அதாவது இந்துக்கள் எழுந்து வருகின்ற போது மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. மானத்தை பாதுகாக்கலாம், அதான் சுயமரியாதை. இப்ப அந்த இடத்துல போய் நான் ஆடு வெட்ட போறேன், கோழி வெட்ட போறேன், குரங்கு வெட்ட போறேன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அந்த ஊர்ல உள்ள இஸ்லாமியர்கள் சும்மா உட்கார்ந்துருக்காங்க, வெளியே உள்ள இஸ்லாமியர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. வந்து அந்த கலவரத்தை உண்டு கொள்ளக்கூடிய ஒரு குரூப் அதுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க. அது தமிழக அரசு தடுத்துடுச்சு. இஸ்லாமியர்களோ எங்களுடைய உரிமை, நாங்கள் ஆடு வெட்டுவோம், மலையில் ஆடு வெட்டுவோம். மலை வந்து புனிதம், மண் புனிதம். ஆலயம் இருக்கு, அரசாங்கத்துடைய ஆலயம் தான், தனிப்பட்ட ஆலயம் இல்லை. அறநிலைத்துறையுடைய ஆலயம். அந்த மலை முழுக்க அரசாங்கத்திற்கு சொந்தமானது. அதுல வந்து கோயில் இருக்கு, மேல கோயில் இருக்கு, கீழே கோயில் இருக்கு, 18 சுத்தி கோயில் இருக்கு. அதுல வந்து ஜோதி ஏற்றுறாங்க. ஜோதி ஏற்றக்கூடிய இடம் சரியா தப்பாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்ம மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடமும் அங்க இருக்கு. நம்ம ஜோதி ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய குதிரை சுழை திட்டம் அங்கதான் இருக்கு. ஆனா இவங்க முஸ்லிம்கள் ஆடு வெட்ட போற, கோழி வெட்ட போறேன்னு சொல்லிட்டு எங்க போட்டாங்க. அரசாங்கம் தடுத்துச்சு. உண்மையிலே அரசாங்கத்துடைய காவல்துறையை பாராட்டணும். சும்மா கலந்துங்க, ஊதி கெடுத்தான ஆண்டி நவாஸ்கர் எம்பி ராமநாதபுரம், அவன் அங்க உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அவன் இங்க என்ன மைத்துக்கு இங்க வந்து அவன் வந்து ஆய்வு செய்யணும். அவன் அப்பா பூமியா இங்க வந்து ஆய்வு செய்யறதுக்கு என்ன யாருன்னு வரலாறு தெரிஞ்சுல வரணும். ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில நவாஸ்கர் எம்பி ஒரு மக்கள் பிரதிநிதி வரலாமா? சரி, வந்தாரு, ஆய்வு செய்யணும். அந்த தர்கா இருக்கா, கோயில் இருக்கா, முன்னாக்கு இருக்கா, இதை புடுங்கி இருக்கான்னு பார்க்கணும். அதுல என்ன செய்யணும் பார்க்கணும். அந்த தர்கா கூட, அந்த தர்காவுடைய வடிவமைப்பு கூட, அதனுடைய கருத்தும் கூட அது இந்துக்களுடைய அடையாளமாகத்தான் இருக்கு. அது இருந்துட்டு போட்டோம். ஒரு மசூதி, ஒரு ஜமாத்து, ஒரு 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 சமாதி இருந்தா நமக்கு ஒண்ணு கெட்டு போவாது. இன்னைக்கு தை அமாவாசை, இன்னைக்கு புத்தர்களை வழிபடக்கூடியவங்க நம்ம. அதனால இதை பற்றி நம்ம கவலைப்படாதவங்க. ஆனா அங்க போய் நீ ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவேன் சொல்றேன். மக்கள் போலீஸ் தடுத்தது இருக்கு. அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மக்கள் பிரதிநிதி நவாஸ்கர் எம்பி அங்க புடுங்கிட்டு போய் நாங்கள் சாப்பிடலாமா, சாப்பாடு கொண்டு போகலாமா அப்படி அசைவ உணவை போய் திருப்பரங்குன்ற படிக்கட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டானா மலை படிக்கட்டுல? இது அசிங்கம் இல்லையா? இது அவமானம் இல்லையா? மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய செயல் இல்லையா? இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய செயல் இல்லையா? இதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்களா இந்துக்கள்? இதை பார்த்துட்டு மத்திய மாநில அரசுகள் மக்கள் பிரதிநிதினா நீ மனசா கட்டணும். ஒரு வெறும் முஸ்லீம் ஓட்டு போட்டா நீ ஜெயிச்ச, முஸ்லீம் ஓட்டு போட்டு மட்டும் நீ ஜெயிச்சுவே. இந்துக்கள் இழிச்ச வாய் உனக்கு ஓட்டு போட்டாங்கிறதுக்காக இந்துக்கள் எல்லா மக்களுடைய ஓட்டுகளை வாங்கிதான் வந்த நீ. நான் முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நீ வந்து பாராளுமன்றத்தில் சொல்ல முடியுமா? பதவி பிரமாணம் செய்ய முடியுமா? பிடிங்க மாதிரி நீ அங்க உட்கார்ந்து ஆட்டுக்கறி பிரியாணி, கோழிக்கு மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு இருந்தேனா, அசைவ உணவு சாப்பிட்டேனா? எங்களுடைய நம்பிக்கையை, எங்களுடைய புனிதத்தை, மலையினுடைய பெருமையை, மலையினுடைய கலாச்சாரத்தை கெடுத்தேனா? சோ மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்க கூடாது. நவாஸ்கர் எம்பி மீது செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு எம்பி பதவியை பறிக்கணும். இப்ப சமீபத்தில் இன்னொரு செய்தி வந்தது. நவாஸ்கனி வந்து அவர் பயன்படுத்திய எலெக்ஷன், அவர் பயன்படுத்திய வாகனம் வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறாத வாகனம், சரியான வாகனம் இல்லை என்று ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ இப்ப சமீபத்தில் வந்திருக்கு. நிகழ்ச்சிக்கு பிறகு வேல்முருகன் ஒரு நீதிபதி அங்க வந்து அவர் போட்டார். வேல்முருகன், நீ வந்து செய்த தப்பு, நீ அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறாம நீ வந்து டொபாக்கூர் வேலையை தான் நீ செய்திருக்க, அதனால அந்த கேஸை நான் தள்ளுபடி செய்ய முடியாது சொல்லி வேல்முருகன் சொல்லிட்டார். வேல்முருகனே வந்துட்டாரா உனக்கு பாடம் போட்டதுக்கு? ஏன்னா அடுத்த நாள் வந்தால் சுப்பிரமணியம் வந்து நிற்பான், அவருடைய சீட்டை கிழிக்கிறது. மத்திய மாநில அரசுகள் நவாஸ்கர் எம்பி மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்கள் ஒன்றிணையணும். அதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மீட்கணும். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றது அசிங்கம், அவமானம். அது அடிமையினுடைய சொச்சம், அடிமையினுடைய எச்சம். அவன் அலாவுதீன் கில்ஜியுடைய குச்சியா இருந்துட்டு போறான். அதாவது அவன் அடிமை, இந்த நாட்டை அடிமை செய்ய வந்தவன், ஆக்கிரமிப்பாளன், அந்நியன், கொள்ளைக்காரன். அவனுக்கு இங்க வந்து அவனுக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் இருக்கு. முருகன் தமிழ் மண், தமிழ் கடவுள். இது வந்து நம்ம மண்ணு. ஆகையினால இஸ்லாமியத்துல நல்லவர்கள் கூட என்ன செய்யறாங்க, இந்த வாரம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதவர்கள் சொல்றாங்க.
இப்ப நிறைய படிப்பினைகள் இஸ்லாமியர்கள் பெரியவங்க ஜமாத்துல உள்ளவங்க எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க, இஸ்லாமிய பயங்கரவாதம் தவறு, தப்பானதுன்னு சொல்லி. அப்படி காலகட்டம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற நவாஸ்கரி போன்றவர்கள் மத காழ்ப்புணர்வை உருவாக்கி மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய செயலை, பத்த வைக்கக்கூடிய செயலை ஒரு எம்பி செய்வாங்க. அந்த மாதிரி கிழக்கு போய உலகத்தில் உண்டா சார்? சோ அதனால் இதையெல்லாம் கண்டித்து தமிழக இந்துக்கள் கொய்தள வேண்டும். மதுரை மட்டுமல்ல, திருப்பரங்குன்றம் என்பது அறுபடை வீடுகளில் ஒன்று. முருகன் என்பது தமிழர்களுடைய கடவுள், தமிழர்களுடைய மானம், தமிழர்களுடைய கௌரவம், தமிழர்களுடைய அடையாளம் முருகன். அவர் அவமதிக்கிற செயலை எந்த கொப்பம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முருகன் மலை மீது கை வைத்தவர்கள் அவர்கள் இல்லாமல் போவார்கள் என்பது உறுதியாகிவிடும். ஆகையினாலே முருகன் மலையை, கந்தன் மலையை, கந்த புராணத்திலே பாடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தவமலையை, புண்ணிய மலையை, புனித மலையை சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடிய அந்த வன்மையான செயல், அதை வன்மையாக கண்டித்து தமிழகம் முழுவதும் அகில பாரத இந்து மகாசபா ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. தமிழகம் முழுவதும் இந்துக்களுடைய ஒரு எழுச்சியை உருவாக்க, இந்துக்களுடைய ஒரு ஒற்றுமையை உருவாக்க, இந்துக்கள் அத்தனை பேரும், தமிழர்கள் அத்தனை பேரும் திருப்பரங்குன்றத்தை பாதுகாப்போம் என்று சபதம் ஏற்போம், வாருங்கள் என்று அழைத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்து மகாசபா. தமிழர்களே, இந்துக்களே, வாருங்கள், ஆர்ப்பரிப்போம். போராடாமல் வெற்றி இல்லை, போராட்டத்தில் தோல்வி இல்லை. போராடுவோம், வெற்றி பெறுவோம். கந்தன் மலையாகவே வைப்போம். சிக்கந்தர் என்ற பெயரை அப்புறப்படுத்துவோம். தேவைப்பட்டால் கரசேவை, தேவைப்பட்டால் அத்தனை தமிழர்களும் திருப்பரங்குன்றம் நோக்கி வருவதற்கு தயாராவோம் என்று அகில பாரத இந்து மகாசபா கூறிக்கொள்கிறது.